ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா, நான் போன லாஸ்ட் வீடியோஸில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் எனது ஃபஸ்ட்டு ஏர்னிங் ஃப்ரம் ஷேரசெல்லை பற்றி நான் காய்ச்சிருப்பேன். ஸோ எவ்வளோ நான் ஏர்ன் பண்ணேன்னு சொல்லி. ஸோ அதுலேருந்து நான் என்னோடய ஷேரசெல்லேருந்து 87,500 அதாவது $441 நான் வித்ராவில் எடுத்துருக்கேன் இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ அதுக்கான ப்ரூஃபோட அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணிங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்காட்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து இன்னொரு வீடியோ ஒன்று போட்டுருவேன். ஸோ இங்கே உங்களுக்கு ஷோவாகாது, நான் என்ன இதை ரெக்கார்ட் பண்ணுறேன், முன்னுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் என்னென்னா, நான் இந்த $441 என்ன அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஜாயின் ஆகி, அதாவது என்ன அஃபிலியேட் ப்ரோக்ராம்னு சொல்கிறதோட என்ன மேச்சனில் போய் நான் ஷேரசெல்லில் ஜாயின் ஆகி எவ்வளோ ஏர்ன் பண்ணினேன், ஒவ்வொரு மேச்சன்லேயும் எவ்வளோ நான் ஏர்ன் பண்ணேன், எந்த ப்ரொமோஷன் மெத்தட்டை யூஸ் பண்ணி நான் ஏர்ன் பண்ணுங்கிறதுக்கான முழு டீட்டெயிலையும் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்க்கான லிங்கும் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தப்பினா நம்மளோட இந்த மணி டெக் லாங்கா சேனலில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோஸ்க்கு வந்தீங்கண்டா. ஸோ இன்றைக்கான வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க மாட்டோம், முழுக்க இந்த நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, அந்த சிமிலர்வெப் சேம் ப்ரைஸ் ஏதோ ஒன்று, அதாவது இந்த ஷேரசெல்லில் இருக்கக்கூடிய மேர்ச்சன்ஸில் நம்ம எந்த மேர்ச்சன்ட் நம்ம கொடுத்தாலும் எங்களுக்கு டக்குனு உடனே ஏன் டிக்ளைன் தராங்க, அதாவது அப்ரூவல் தாராங்களே இல்லை, என்ன காரணம் அவங்க டிக்ளைன் தரதுக்கான காரணம் என்ன, நான் போட்ட உடனே சம்டைம் டிக்ளைன் தந்துடுறாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன, நம்ம அப்ரூவல் கிடைக்கிறதில்ல, நம்ம எப்படி அப்ரூவல் பெற்றுக்கொள்ளலாங்கிறதுக்கான முழு தகவலையும் இன்றைக்கான வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இது ஏன்டா இந்த வீடியோஸ் நான் ஏன் போடுறேன்டா, நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி ஒரு எரர் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதாவது மெசேஜ் பண்ணி இப்படி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷனாக இந்த வீடியோ இருக்கலாம். மேபி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 100% இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணினா உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்குன்னு சொல்ல இயலாது. செல்லையலானுங்கிறதோட கிடைக்கலாம், 100% கிடைக்கலாம், தப்பினா ஒரு 80% கிடைக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏன்னா இது நான் கையாண்ட, அதாவது எந்த டே டு டே லைஃப்பில் நான் கையாளக்கூடிய ஒரு யுத்தி இது. சரியா, யுத்தின்னு சொல்கிறதோட நான் டே டு டே லைஃப்பில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு அப்ரூவல் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு இது வேலை தான் இது. சரியா, ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிக்ளைன் ஆகிறவங்களுக்கு மேபி இதை ட்ரை பண்ணி ஒரு அப்ரூவல் கிடைக்குமா இருந்தால் அது ஒரு சந்தோஷம், வேறு ஒன்றும் இருக்காது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போன ஒரு புது ஷேரசெல்லே நான் சேம் ப்ரைஸ்க்கு அப்ரூவல் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான ப்ரூஃபை இந்த வீடியோஸில் நான் காட்டுறேன். சரியா, ஸோ நீங்கள் இப்போ இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா ஐம் தஸ்லீம் ஃப்ரம் மணி டெக் லாங்கா. இந்த சேனலில் உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங், சிபிஎம் மார்க்கெட்டிங், ஆன்லைன் ஏர்னிங் மெத்தடான நிறைய வீடியோக்கள் தினந்தோறும் அப்லோட் செய்யப்படும். சரியா, ஸோ அவ்வாறான வீடியோக்களை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத வச்சுக்கிட்டா தான் நான் போடக்கூடிய எப்படியான வீடியோக்களை நீங்கள் தினந்தோறும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, ஸோ டிலே பண்ணாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. காசேதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமடா. Because money is always ultimate. ஸோ ஆல்ரைட் நண்பா. ஸோ இன்றைக்கி நான் என் ஷேரசெல்லில் புதுசாக க்ரியேட் பண்ண ஷேரசெல் டேஷ்போர்டுக்கு வந்துருச்சு, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதான் என் புதுசாக க்ரியேட் பண்ண ஷேரசெல். என் பேர் வந்து தஸ்லீம், ஆனால் இங்கே வந்துட்டு சுபைதாங்கிற எங்கள் அம்மாவோட பேரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரியா, எல்லாம் ஃபேக் டீட்டெயில் கொடுக்காம ஜென்யூனான டீட்டெயிலை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிங்க. சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நமக்கு ஏன் ஷேரசெல்லே அப்ரூவல் ஆகுது இல்லை, அதுக்கான ரீசன் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நிறைய ரீசன் இருக்குங்க ஷேரசெல்லில். ஸோ அவங்க என்ன மெத்தட்டை ட்ரை பண்ணுறாங்க, அதாவது அவங்க என்னத்தை நமக்கு என்ன குவாலிஃபிகேஷன் நமக்கு எதிர்பார்க்காங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட செல்ல மாட்டாங்க. சரியா, ஸோ அதை நம்ம எதாவது கிராக் பண்ணி யூஸ் பண்ணிடணும்னு சொல்லி நம்மக்கிட்ட செல்ல மாட்டாங்க. ஆனால் நமக்கு ஒவ்வொரு ஆக்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அப்ரூவலை வச்சு நம்ம கணிக்கலாம். ஸோ எனக்கிட்ட நான் அப்ரூவல் கொடுக்கக்குள்ள நான் என்னத்தை கொடுத்தேன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்தால் அக்கௌண்ட் செட்டிங்கிறதுல ஒன்றில் போங்க. ஸோ நான் கொடுத்தது வந்துட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் கொடுத்த வெப்சைட்டை ஃபஸ்ட்டு பாருங்கள். சரியா, ஸோ நான் என்ன வெப்சைட் கொடுத்துருக்கேன் சரி பாருங்கள். நான் ஒரு .com டொமைனில் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த .com டொமைன் மட்டும் ஒரு கேஷ் இல்லை, .xyzலேயே நான் அப்ரூவல் எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எடுத்திருக்காங்க ஒவ்வொரு டொமைன்லேயும். ஸோ அது கேஷில், ஆனால் அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட் தான் முக்கியமான பாயிண்ட். சரியா, ஸோ கண்டென்ட்டை பாருங்கள் என்ன கண்டென்ட் சொல்லி, என்ன மெயின் வெப்சைட். சரியா, உங்களுக்கு சீக்ரெட் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். சரியா, இந்த சீக்ரெட் ஒன்று நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். சரி, ஸோ அந்த வெப்சைட் நீங்கள் பாருங்கள், நிறைய கண்டென்ட் நான் எழுதியிருக்கேன். சரியா, இது ஓன் வெப்சைட். ஸோ ஆட்சன்ஸுக்கு இன்னும் அப்புறம் கிடைக்கல, ட்ரை பண்ணிக்கொண்டு இருக்கேன். சரியா, எனக்கு இன்னும் டைமும் கிடைக்கல. ஸோ லாஸ்ட்டாக நான் போஸ்ட் போட்டு வந்துட்டு பாருங்கள், July 9 வந்துட்டு நான் போஸ்ட் போட்டிங்க. அந்த ஆர்டிக்கல் நீங்கள் வாட்சி பாருங்கள், உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லெவலில் ஒரு ஐடியாவும் கிடைக்கும். சரியா, நான் நல்லா ரிசர்ச் பண்ணி எழுதின ஆர்டிக்கல் தான் இது. சரியா, ஸோ உங்கள்கிட்ட இன்னும் ஷேர் பண்ணல இதெல்லாம். ஸோ அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சரி,
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த வெப்சைட்டுக்கு போங்க leadinggrow.com. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அன்றைக்கி என்ன சொல்ல வந்தேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு ஆர்டிக்கலாக எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு ஆர்டிக்கல் எடுத்து பார்க்குறதோட இந்த கண்டென்ட்டை பாருங்கள், இந்த கண்டென்ட் சொல்லி இதுலேயும் ஆன்லைன் ஏர்னிங் தான். ஆன்லைன் ஏர்னிங்கிறதோட எப்படி கொண்டு போகிறீங்க ஆன்லைன் ஏர்னிங் கண்டென்ட்னு பார்க்கலாம். சரியா, இப்போ இதில் எடுத்தீங்களா இருந்தால் இது வந்துட்டுனா ஷேர்அசேல் இருக்கிற ப்ராடக்ட்டை வந்துட்டு ஒரு அவங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குற மாதிரி கொண்டு போயிருப்பேன். சரியா, இதில் வந்துட்டு அப்டேட்டிங்கன்னா ஒரு சும்மா சொல்கிறேனே, ஏதாவது இப்போ அப்டேட்டுங்கக்குள்ள இதில் வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஷேர்அசேல் இதில் நான் ப்ரொமோட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். சரியா, இப்படி இது வந்துட்டு இமெயில் மார்க்கெட்டிங்கில் அது கெட் ரெஸ்பான்ஸ் சென்ட் முடியும். சரி, நிறைய இமெயில் மார்க்கெட் டூல் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் ப்ரொமோட் பண்ணிப்பேன். ஸோ ஒவ்வொன்றுலேயும் வந்துட்டு இதில் நான் ஃபைவர் யூஸ் பண்ணி நினைக்கிறேன். மேபி நான் இம்பட்டும் வந்துட்டு ஒவ்வொரு கண்டென்ட் எழுதுனா இருந்தால் அந்த கண்டென்ட்டில் வந்துட்டு நம்ம என்னத்தில் ஜாயின் ஆகிருக்கேன், என்ன அஃபிலியேட்டில் ஜாயின் ஆகிருக்கேன், என்ன சேவிஸில் ஜாயின் ஆகிருக்கோமோ அந்த சேவிஸுக்கு ரிலேட்டடாக அந்த கண்டென்ட்டை கொண்டு போகிற மாதிரி எழுதிப்பேன். சரியா, இது வந்துட்டு ஒரு யுக்தி தான். சரியா, யுக்தின்னு செல்லலாம். ஆனால் எந்த ஸ்டைல் இது. சரியா, ஸ்டைல் நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டைல், அதை நான் காப்பி பண்ணிக்கன்னு செல்லலாம். ஸோ அதை நிறைய காப்பி பண்ணுறது செல்றதோட எல்லா பேரும் யூஸ் பண்ணுறதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா, ஸோ அப்படிங்கக்குள்ளே நமக்கு ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் கிடைக்கும். இப்போ கிடைக்காட்டியும் சரியா, எதிர்காலத்தில் ஃப்யூச்சர் நம்பிடுங்க. சரியா, ஸோ அதை பாருங்கள், அதான் இந்த வெப்சைட். சரியா, ஸோ அது ஃபஸ்ட்டு ஸ்டெப். சரியா, நல்ல கண்டென்ட் எழுதிக்கிற வெப்சைட் .com டொமைனில் நல்ல கண்டென்ட் எழுதிக்கூடிய வெப்சைட் வந்து. சரியா, ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஸ்டெப் வந்துட்டு என்னென்னா, நான் ஜெனுவனான டீட்டெயிலாம் கொடுத்துருக்கேன். சரி, நிறைய டீட்டெயில் வந்து ஜெனுவனாக தான் கொடுத்துருக்கேன். சரியா, நிறைய டீட்டெயில் பாருங்கள், ஜெனுவனாக தான் கொடுத்துருப்பேன். சரி, ஸோ அது ஒரு பக்கம் இருக்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இங்கே பாருங்கள், நான் டீட்டெயில் கொஞ்சம் ஃபில்அப் பண்ணிங்க. சரியா, எப்படி டீட்டெயில் அங்கே கேட்பாங்க. ஸோ நீங்கள் போன வீடியோஸில் பார்க்கலாம். மேபி இந்த இருங்களா ஏர்னிங் இந்த ஓகே ரைட். இந்த வீடியோஸில் இப்படி ஷேர்அசேல் க்ரியேட் பண்ணுங்க. சரி, ஒரு வீடியோ போட்டிங்க. ஸோ அதில் ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணக்குள்ளே இந்த டீட்டெயில் கொடுக்க வரும். சரியா, கொடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரும். ஸோ அந்த இடத்துல கொடுத்த டீட்டெயில் தான் இது. சரியா, ஸோ இப்படி கொடுக்கக்குள்ளே டக்குன்னு நமக்கு ஒரு அப்லோட் அதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த கட்டமாக பாருங்கள், நான் இன்னும் இமெயில் யூஸ் பண்ணிக்கிறேன். சரி, சரியா, இது நான் 𝐓𝐻𝐿 யூஸ் பண்ண இமெயில் தான் இது. சரியா, 𝐓𝐻𝐿 யூஸ் பண்ண இமெயில் தான் இது. இது நான் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட காட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் நான் நினைக்கிறேன், மேபி இந்த வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோஸை இந்த வீடியோஸ்லாம் ஓகே, இந்த வீடியோஸில் சென்ன இமெயில் தான். சரியா, அந்த வீடியோஸ்காண்டி காட்டின ஒரு எடுத்த ஒரு ஷேர்அசேல் அப்ரூவல் தான் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸில் நான் உங்கள்கிட்ட சொல்லி காட்டினது தான் இது. அதுக்கு அப்ரூவ் கிடைச்சிட்டு. சரியா, அதை நான் ஒரு செல்ல மறந்துட்டேன். ஸோ ஆட் பண்ணி வச்சுருக்கேன். சரியா, அடுத்த கட்டமாக என்ன செஞ்சுக்கிறேன், அப்ரூவ் கிடைச்சிட்டு. சரியா, அப்ரூவ் கிடைச்சிட்டு இப்படியோ நான் உங்கள்கிட்ட செல்கிற வாரது அதான். இப்போ என்னென்னா இவ்வளோ சுற்றி வளைக்க என்னென்னா, ஒரு ஒரு வெப்சைட் வந்து தயார் பண்ணுங்கள். சரியா, ஒரு வெப்சைட் இருந்தால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்க தடை ஷேர்அசேல் அப்லோடுக்காண்டா நான் சொல்கிறவங்கள்ட்ட ஒரு வெப்சைட் இருக்கணும். சரியா, அது உங்களோட ஓன் வெப்சைட்டாக இருந்தால் இன்னும் பெஸ்ட். இருந்தால் பெஸ்ட்டுன்னு சொல்கிறதோட இருக்கணும், அதான் கண்டிப்பானது. சரியா, எந்த அப்லேட் ஜாயின் ஆகிறதாலும் அது உங்களோட ஓன் வெப்சைட்டாக இருக்கணும். சரியா, சரி, அடுத்து இருக்கிற இன்னொரு ஸ்டெப் என்னென்னா மேட்ச் அண்ட் அப்ரூவல். சரியா, நீங்கள் மேட்ச் அண்ட் சேர்ச்சை கிளிக் பண்ணலாம். அவங்க இங்கே வந்துட்டு லட்சக்கணக்கான, அதாவது லட்சக்கணக்கான மேட்சன்ஸ் இருக்காங்களாம். சரியா, அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் நீங்கள் வாட்ச் பாருங்கள், விளங்கும். நிறைய மேட்சஸ் மாதிரி இருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு ஜாயின் ஆகினு வந்துட்டு இங்கே வந்துட்டு நான் இந்த மேட்சனை காட்டுறேன். சரியா, இதுக்கு எத்தனை ஜாயின் கொடுத்துருக்கேன் நிறையா. இது வந்துட்டு நான் இந்த செகண்டரி ஷேர்அசேல் தானே. ஸோ இதில் நிறைய நான் ஒர்க் பண்ணவே இல்லையே. ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள், நான் வந்துட்டு similarweb கொடுத்துருக்கேன், ஷேர்அசேல் கொடுத்துருக்கேன், கிராமர்லி டிக்ளைன் ஆகிட்டு பரவாயில்ல. இது ப்ரோக்ராம் உண்டு. ஸோ அது இருக்கணும் ஷேர்அசேல். சரியா, ஷேர்அசேல் ஆட்டோமேட்டிக். சரியா, similarweb வந்துட்டு டெம்பரரி ஆஃப்லைனில் இருக்குது. ஸோ டெம்பரரி ஆஃப்லைன்னா அவங்களோட ஃபண்டு வந்துட்டு போதாமல் இருக்குது. சரியா, அதுக்காண்டி டெம்பரரி ஆஃப்லைனுக்கு போய்த்தாங்க. அடுத்து வந்துட்டு ஷேர்அசேல் வந்துட்டு என்னென்னா, இப்போ ஷேர்அசேலுக்கு அப்ரூவ் கிடைச்சிது. ஸோ உங்களுக்கு விளங்கும், இந்த வெப்சைட் தானே. ஸோ இந்த வெப்சைட்டை வச்சு தான் ஷேர்அசேலுக்கு அப்ரூவ் கொடுத்துருக்கேன். ஷேர்அசேலுக்கு அப்ரூவ் வாங்குறதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சேன்டா, ஸோ ஷேர்அசேலை கிளிக் பண்ணக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஷேர்அசேலை கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ ஷேர்அசேலை கிளிக் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஜாயின் ப்ரோக்ராம்ஸ்லேயே வரும். சரியா, ஜாயின் ப்ரோக்ராம் கொடுத்தீங்களா இருந்தால் அவங்க ஒரு பாப்பப் பின் ஒன்று கேட்பாங்க. சரியா, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒரு மேஜெண்ட் இருக்குன்னு, ஸோ ஒரு மேஜெண்ட் எடுத்து உங்களுக்கு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். ஸோ பாருங்கள், இந்த ஒரு மேஜெண்ட் எடுக்கணும் வைங்களேன். ஸோ இதை கொடுத்தனா இருந்தால் இப்படி தான் ஷேர்அசேல் வரும். சரியா, இது ஷேர்அசேல் வைங்க, நேம் இது ஷேர்அசேல் வைங்க. இப்படி ஜாயின் ப்ரோக்ராம் சொல்லியிருக்கும். ஸோ ஜாயினுக்கு இதை கொடுத்தீங்களா இருந்தால் ஸோ இங்கே எழுத வேண்டி வரும். சரியா, ஸோ இங்கே எழுத வேண்டி வரும் என்னென்னா, நான் எப்படி ப்ரோமோட் பண்ணுவேன், என்னத்தை வச்சுருக்கேன், நான் யார், என்னத்தை வச்சுருக்கேன், என்ன சைட் வச்சுருக்கேன், என்னென்ன யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், ஸோ எந்த மெத்தட் யூஸ் பண்ணி ப்ரோமோட் பண்ணுவேன், எப்படி யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி நிறைய இதை எழுதணும். ஸோ அதை எப்படி எழுதலாங்கிறதுக்கான
ஐடியா வந்து நம்ம குரூப்பில் சேவ் பண்ணியிருக்கேன், ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வாங்கி கொண்டிருக்கேன். ஸோ அதை காப்பி பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை ஆல்டர்னேட்டிவ் பண்ணி நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, அது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு. சரி, அது வந்துட்டு ஒரு கட்டம். இன்னொரு கட்டம் என்னென்னா, நீங்கள் கொடுக்குற வெப்சைட். சரியா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்னத்தை பார்ப்பாங்களா இருந்தால், நீங்கள் என்ன தான் நீங்கள் மானிட்டரி புட்மானி போட்டு எழுதினாலும் உங்களுக்கு அவங்க என்னத்தை பார்ப்பாங்களா இருந்தால் உங்களோட வெப்சைட்டை பார்ப்பாங்க. சரியா, இங்கே பாருங்கள், இந்த வெப்சைட். சரியா, ஸோ இந்த வெப்சைட்டை பார்ப்பாங்க. ஸோ இங்கே நான் உங்களுக்கு பாட்டுறேன் பாருங்கள். நான் எங்கேண்டா சேம் ப்ரெஸ் எடுத்துருந்தானே. ஸோ சேம் ப்ரெஸ் எடுக்கக்குள்ளே நான் என்ன செஞ்சேன் இருந்தால் பாருங்கள், இதுக்கு பிறகு நான் போட்டேன்னு நினைக்கிறேன். சரியா, இந்த இதுக்கு போட்டேன் சம்திங், இதுக்கு பிறகு தான் நான் போட்டேன். சரியா, ஸோ இந்த ஆர்டிக்கல் எழுதி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதுலேயே பாருங்கன்னா சேம் ப்ரெஸ்ஸை பற்றி ரெண்டு மூணு லைன்ஸ் எழுதிருக்கேன். சரியா, சரி, இங்கே எழுதிக்கும் சம்திங் நான் இன்னும் ஆர்டிக்கல் எழுதிக்கலாம் சேம் ப்ரெஸ்ஸை பற்றி. ஸோ அப்படி எழுதக்குள்ளே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஸோ நம்மளை ஏற்கனவே அவங்க ப்ரோமோட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கொடுக்கலாம் சொல்லி அவங்க நினைச்சிட்டு அவங்க ஒரு சந்தர்ப்பம் ஒன்று தருவாங்க. இந்த எழுதிருக்கேன் பாருங்கள் சேம் ப்ரெஸ். ஸோ இது ஏற்கனவே நான் போட்ட அப்ளியேட் இது. ஸோ ஏற்கனவே நான் க்ரியேட் பண்ண ஆர்டிக்கல் தான் இது. சரியா, ஓனாக க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதுலேயே நான் எழுதியிருக்கேன் சேம் ப்ரெஸ்ஸை பற்றி. ஸோ சேம் ப்ரெஸ் பற்றி எழுதக்குள்ளே நம்ம இந்த சேம் ப்ரெஸ்ஸை பற்றி எழுதி வெப்சைட்டை சப்மிட் பண்ணக்குள்ளே அவங்க நம்மளோட வெப்சைட்டை ரீட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ செக் பண்ணி பார்க்கக்குள்ள சேம் ப்ரெஸ்ஸை பற்றி நம்ம அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணியிருப்போம், யூனிக்கான கண்டென்ட்டோட ப்ரொவைட் பண்ணிப்போம். அது வந்துட்டு கூகுள் இண்டெக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அப்படி ஆகிருக்கக்குள்ள அவங்க ஓகே இவங்க வெப்சைட்டுக்கு நம்ம அப்லோட் கொடுக்கலாம். இவங்களுக்கு அப்லோட் கொடுத்தா அவங்க எதிர்காலத்துலேயோ இல்லாட்டி இப்போ இருக்கிற சூழ்நிலையிலையோ நமக்கு ஒரு நல்ல லீடையோ நல்ல ஒரு டிராஃபிக்கையோ நம்மளோட சேம் ப்ரெஸ் சர்வீஸுக்கு கொண்டு வருவாங்க. சரி, நினைச்சு அவங்க அப்லோட் தந்துடுவாங்க. இப்படி தான். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னது வந்துட்டு எந்த கண்டென்ட்டை பற்றி, எந்த கண்டென்ட்டில் நான் என்ன எழுதிக்கேன்னு சொல்லி அதுக்கு அப்ரூவ் கிடைச்ச பற்றி சொல்லியிருக்கேன். சரியா, இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இது ஹெல்த் நீச் இருக்கிற வெப்சைட்டாக இருந்தால், இப்போ எந்த வந்துட்டு ஆன்லைன் மணி மேக்கிங் தான். சரியா, ஆனால் இது வந்துட்டு ஹெல்த் நீச்சில், அதாவது எப்படி ஒரு கேன்சரை க்யூர் பண்ணுறேன், எப்படி கேன்சர் வருது, அப்படி ஏதாவது ஹெல்த் இஷ்யூவை பற்றி சொல்லக்கூடிய வெப்சைட்டாக இருந்துச்சுன்னா அதில் நான் வந்து சேம் ப்ரெஸ்ஸை பற்றி எழுதலாமா? எழுதவே இயலாது. சரியா, சேம் ப்ரெஸ்ஸுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேன்சரை பற்றி படிக்க வரேன்னா இருந்தால் இங்கே சேம் ப்ரெஸ்ஸில் ஆட்ஸோ ஆகிடுச்சுட்டா என்ன சம்மந்தம்? அதுக்கு ஹெல்த் நீச்சுக்கும் சேம் ப்ரெஸ்ஸுக்கு என்ன சம்மந்தம்? ஒரு என்னென்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் பேஸ்டாகவே இருக்காது. ஸோ அதால் என்ன செய்வாங்கட்டா, ஒரு ஹெல்த் நீச் இருக்க வெப்சைட்டுக்கு அவங்க கண்டென்ட்டை பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன கண்டென்ட் நம்மளோட ரிலேட்டடாக இருக்காது சொல்லி. ஸோ அவங்களோட சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன்டா, ஸோ அதுக்குரிய, அதாவது இப்போ அவங்களுக்குரிய சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்குரிய கண்டென்ட் அந்த வெப்சைட்லேயே இருக்குது. சரியா, ஸோ அந்த கண்டென்ட் ரிலேட்டடாக இருந்தால் தான் அவங்க அப்லோட் தருவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்டா, நான் இன்னொரு ஐடியா ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. சரியா, ஸோ நீங்கள் ஒரு .com டொமைன் ஒன்று வாங்குங்க. .com டொமைன் ஒன்று வாங்கினீங்களா அந்த லிங்கில் போங்க, இந்த வீடியோஸ் கீழே லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நேம்சிப்பில் பேஜஸ் பண்ணக்குள்ள ஒரு கோடை ஒன்று இருக்குது. சரியா, அந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு $6 ஒரு .com டொமைன் ஒன்று கிடைச்சிடும். நீங்கள் கோடை யூஸ் பண்ணாட்டி உங்களுக்கு நேம்சிப்பில் தான் குறைஞ்ச விலையில் டொமைன் தருவாங்க. அதிலே வந்துட்டு உங்களுக்கு $9 எடுக்கும். ஸோ இந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு $3 வந்துட்டு உங்களுக்கு ரெடியூஸ் ஆகக்குள்ள நீங்கள் $6 உங்களோட .com டொமைனை நீங்கள் பேஜஸ் பண்ணிக்கலாம். பேஜஸ் பண்ணது பிறகு ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணது பிறகு மேபி நீங்கள் என்ன செய்யுங்கடா, ஒரு நல்ல ஆர்டிக்கல் இப்போ சேம் ப்ரெஸ்ஸை பற்றி, சிமிலர்வெப்பை பற்றி, ஆன்லைன் ஏர்னிங், மணி மேக்கிங், ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் அப்படி இப்படின்ட்டு ஒரு 20-25 ஆர்டிக்கல் நீங்கள் காப்பி பண்ணுங்கள். ஒரு வெப்சைட் இருக்குது, நீங்கள் கூகுளில் டைப் பண்ணக்குள்ளே வரும். சரியா, ஆன்லைன் மணி மேக்கிங் டைப் பண்ணிக்கிறேன் வரும். சரியா, ஆன்லைன் சும்மா சில ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணுவோம். அஃபிலியேட் பண்ணக்குள்ளேயே பாருங்கள், பொதுவாக இருக்கக்கூடிய நிறைய வெப்சைட் வரும். சரியா, இந்த வெப்சைட்டில் இருக்கிற கண்டென்ட்லாம் காப்பி பண்ணி உங்களோட வெப்சைட்டில் போட்டு ஒரு 25 கண்டென்ட் எடுக்க, நல்லா காப்பி பண்ண விளங்காத அளவுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வைங்க. பேஸ்ட் பண்ணி போட்டு ஒரு 1 வீக் கழிச்சு நீங்கள் அப்லோட் கொடுத்து பாருங்கள், மேபி கிடைக்கும். சரியா, ஒரு 100க்கு ஒரு 50% அது கிடைச்சே ஆகும். சரி, அது ஒரு ரீசன். சேம் ப்ரெஸ்ஸில் எந்த மேட்ச் இருந்தாலும் அப்புறம் கிடைக்கிறது. சரியா, ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்ஸை வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில், இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். சரி, ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் என்ன நினச்சி வந்தீங்களோ அதுக்கான தகவலை ஃபுல்லாக நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிப்பேன் நம்புகிறேன். சரியா, ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மணி டெக் லங்கா சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். சரியா, ஆஃப்லைன் மார்க்கெட்டிங், ஆன்லைன் ஏர்னிங், மணி மேக்கிங் பற்றி நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. சரியா, ஸோ எல்லாம் ப்ரூஃபோடு இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இந்த டாப்பிக்கில். சரி, ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டெல்லாம் இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அது சேம் வந்துட்டு நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு டாப்பிக்கோட உங்கள் அனைவரும் சந்திக்கின்றேன். நன்றி, பாய். With